Hi everyone, welcome to Gailis Code Bank Exam Tamil. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IBPS PO ஓட prelims ஓட நமக்கு எந்த பேஜ்ல இருக்கும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல தான் ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான பேஜஸ்ல தான் நமக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகி 21 ஜூலை வரைக்கும் இருக்கு. டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி வெயிட் பண்ண வேணாம். 21 குள்ள மோஸ்ட் அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா நல்ல வேகன்சி இந்த இயர், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறக்கூடாது. நிறைய பேர் லாஸ்ட் இயர் பண்ண முடியாம 0.5லயும் நிறைய மார்க் டிஃபரன்ஸ் இல்லாம கொஞ்சம் மேட்சா மெயின்ஸ்லையும் இன்டர்வியூலையும் விட்டுருப்பீங்க. அவங்க இந்த இயர் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்களும் நீங்களுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இயருமே எல்லா டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸுமே உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க இந்த ஜாப்குள்ளே. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க. முழுக்க இதை பற்றின வீடியோ தான் இது. எப்படி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த பேட்டர்னால நம்மளோட அப்கமிங் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ், இதை அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நாமளுமே கொஞ்சம் நியூவாக நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பக்காவாக இருந்தோம் அப்படின்னா இந்த இயர் IBPS PO ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்துருச்சு, ரொம்ப இயர்லியாக வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட கைட்லியோட பிகினர் பேட்ச் 2.2 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ரன்னிங்கில் இருக்குது. நீங்களுமே அதை ஜாயின் பண்ணி ஃபவுண்டேஷன்லாம் பக்கவாக ஸ்ட்ராங் பண்ணி நம்மளோட மேஜர் பெரிய ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, SBPO IBPSோட SOவில் பிகினராக இருந்து கிளியர் பண்ணவங்க நம்மளோட கோட் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி பக்காவாக ரெகுலராக என்ன சொல்கிறது ஷெட்யூலை பக்காவாக ஃபாலோ பண்ணி மென்டாரோட கைடன்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக எடுத்துக்கிட்டு டெஸ்ட்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களுமே கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ், அதே மாதிரி தான் ரிப்பீட்டர் பேட்ச் 2.2 சேம் ப்ரிலிம்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன். மெயின்ஸ் தான் லேகாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த பேட்ச் கண்ணை மூடிட்டு நீங்கள் இது வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். பக்காவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களுமே ஈஸியாக கிராக் பண்ணலாம். இந்த மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரிப்பீட்டர் பேட்சில் இருந்தால் மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாடுக்குள்ளே ஃபில்டர் பண்ணுறோம். அதுக்கான கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் சப்போஸ் இப்போ ரிப்பீட்டர் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இதுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே இதில் உங்கள் மென்டர்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எஸ், இது அவ்வளோதான். இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம என்ன மேட்ருக்குள்ளே அதை போயிடுவோம். சரிங்களா? எஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதில் தான் ஒரு சின்ன விஷயம் நமக்கு பண்ணியிருக்காங்க, சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்ஷன் நம்ம சொல்லலாம். சரிங்களா? சின்ன கரெக்ஷனாக தெரியுது, ஆனால் இது மேஜரான கரெக்ஷன் தான். என்ன அப்படின்னா திருப்பி பார்த்தாலும் ஏதாவது மிஸ்டேக்காக பண்ணிட்டாங்களா, அவங்க ராங்காக இதை கால்குலேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தாலும் திருப்பி எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதே தான். என்ன அப்படின்னா குவான்ஸ் 35 கொஸ்டின் நமக்கு கிடைக்கிறது 30 மார்க் தான். ரீசனிங் 35 கொஸ்டின் 40 மார்க். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 30 கொஸ்டின் 30 மார்க், 40 கொஸ்டின் 40 மார்க் இல்லை. வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, வெயிட்டேஜ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சேம் டைமிங் தான். அவங்க எப்படினாலும் எக்ஸாமோட ஸ்ட்ரக்சரை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை. இருந்தாலுமே நம்ம இதுக்கு ரெடி ஆகிக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக 2 மார்க் 1 மார்க் வரப்போதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கே 2 மார்க் 1 மார்க் வரப்போதில் குவான்ஸில் மார்க் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் இருக்கும், 0.5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? அதே மாதிரி ரீசனிங்கில் 35 கொஸ்டின் 40 மார்க் அப்படின்னும் போது சரி அதையுமே நீங்கள் யோசிக்கணும். 2 மார்க் 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ். இதனால புது பேட்டர்ன் உள்ளே கொண்டு வரப்போறாங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நியூவாக ஒரு பேட்டர்ன் வரப்போறதில்ல. ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம்ஸில் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது படிக்கணுமா, அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு தேவையில்ல. நீங்கள் பக்காவாக உங்களோட வேலையை பார்த்துட்டு படிச்சுட்டு போயிட்டே இருங்க. அங்கே நீங்கள் படிச்சு தான் கேட்க போகிறாங்க. நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு வரலாம். நமக்கு அங்கே எக்ஸாம் ஹால் போனோன்னே தெரிஞ்சிட போகுது. சரியா? இதே மாதிரி தான் SBPO டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா RC 2 RC கேட்பாங்க, கொஸ்டின் டஃபாக கேட்பாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இல்லை, இங்கிலீஷ் பார்ட்டிஸாக அந்த இங்கிலீஷ் நல்லா பண்ணவங்க தான் நிறைய பேர் செலக்ட் ஆனாங்க. அதேமாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரியா? அதே மாதிரி இதை பார்க்க நிறைய பேர் அக்ரி பண்ணிப்பீங்க. சரிங்களா? எப்பயும் போல் அதுக்கு தகுந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. 1:10 மோஸ்ட்டாக அந்தளவுக்கு எடுத்துப்பாங்க. சரிங்களா? மெயின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு கொடுத்துருக்குற இது ஓகேங்களா? மெயின்ஸ்லையுமே ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே என்னன்னு பார்த்துடலாம் நம்ம. சரிங்களா? மெயின்ஸில் இங்கே வந்து ரீசனிங்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னு இருந்தது. இதனால கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் பேசிக் சம்ஸ்லாம் எடுத்துருவாங்க கேட்டால் கிடையாதுங்க. ரீசனிங் தான் RRBலாம் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சின்ன சேஞ்சஸ் அவன் பண்ணியிருக்கான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதும் போது தான் நமக்கு தெரியும். அந்த கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் அவங்க என்ன குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அங்கே போனால் தான் தெரியும். ஸோ
திங்கிங் வேணாம். எதுக்காவது வந்து வெயிட்டேஜ் குறைக்கணுமா கேட்டால் கண்டிப்பாக குறைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. சரியா? இங்கே ஜென்ரல், எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ் தனியாக, டிஜிட்டல், ஓகேங்களா, ஃபினான்சியல் அவேர்னஸ் இன்க்ளூடிங் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ். கொஞ்சம் தெளிவாக படிங்க, ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்பிஐ சர்க்குலர்ஸ்லாம் நம்மளால படிக்க முடியும். சரியா? ஆர்பிஐ பேஜுக்குள்ளே இருக்கும், ஆர்பிஐ என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பேப்பரில் போடுவாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்க போகுது. சரியா? ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ டைம்லையுமே இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணாத படிங்க. கரண்ட் அஃபேரில் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை கொண்டு வந்ததுனால கரண்ட் அஃபேர் ஸ்கோர் தான் நம்மளால் அதிகமாக வாங்க முடியும். சரியா? இந்த ஒரு பாட்டு உள்ள வைக்கிறதுனால, ஏன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன் மாதிரி. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35-40 மார்க் எப்பயும் போல தான் 35-40 மார்க் இருக்குது. இங்கே தான் மெயினான சேஞ்சஸ். 35 கொஸ்டின்ஸ் நமக்கு 50 மார்க், ஒரு 15 மார்க் இங்கே தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ரீசனிங்க்கு 45 கொஸ்டின் 60 மார்க்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் 60 மார்க்னு மாற்றிருக்காங்க. சரியா? அவ்வளோதான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு எதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் வேறு எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. மார்க் கொஞ்சம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி வரப்போகுது. ரீசனிங்கில், கரண்ட் அஃபேர்லேயும் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் போது ஆஸ் யூஸ்வல் இங்கிலீஷில் எப்பயும் போல தான் வரப்போகுது. இன்னொரு மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னா குவான்ஸில் 35 கொஸ்டின் 50 மார்க், ஒரு 10 மார்க்கை வந்து குறைச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது 1 மார்க் கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 2 மார்க் கொஸ்டினை குறைச்சிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. சரிங்களா? டைமிங்கில் எந்த சேஞ்சஸும் இல்லை. கரண்ட் அஃபேரில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டோட இதை குறைச்சதுனால ஒரு 10 மினிட்ஸை குறைச்சி 25 மினிட்ஸாக மாற்றிருக்காங்க. ஓகே, 25 மினிட்ஸில் 35 கொஸ்டின் கண்டிப்பாக போட்டுற முடியும் தான். சரியா? நமக்கு மற்ற செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா? டோட்டலாக 155 கொஸ்டின்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 145 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 10 கொஸ்டின்ஸ் நமக்கு குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கும். நமக்கு 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 மினிட்ஸ் நமக்கு கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. எக்ஸாம் ஆளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே வெளியே வந்துடலாம். சரிங்களா? நமக்கான டைமிங்கும் குறைச்சிருக்காங்க. அதையுமே பார்க்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 3.5 மணி நேரம் பிடிச்சி எக்ஸாம் மட்டுமே உட்கார வைக்கிறோம். பயோமெட்ரிக் ப்ராசஸ் இருக்குது, நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் குறைப்புன்னு சொல்லி ஒரு 20 மினிட்ஸ் குறைச்சிருக்காங்க. அது எதுக்காக குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதும் போது தான் நமக்கு தெரியும். சரியா? ஆனால் மற்றபடி எந்த பெரிய சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நான் சொன்ன சேஞ்சஸ் தான். சரியா? இதை பற்றி அப்கமிங்கில் உங்களுக்கு இந்த டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு வீடியோவாக கொடுப்போம். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கண்டிப்பாக கொடுப்போம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்போ சொல்லுவீங்க இது ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எஸ், டிஸ்கிரிப்டிவ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்காத சேஞ்சஸ் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்டிவ் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு பாட்டு உள்ள கொண்டு வந்துட்டு இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நம்ம டே டு டே படிக்கிறது தான், வேறு எதுவும் புதுசாக கிடையாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் டெப்த்தாக படித்து வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்க ஃபைனலாக சொல்லியிருக்காங்க எனி சேஞ்ச் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி இன்டிமேட்டட், ஓகேங்களா, த்ரூ அஃபிஷியல் ஐபிபிஎஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டாங்க. சரிங்களா? அது கண்டிப்பாக நடக்கதா போகுது. சரிங்களா? எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலுமே இது ரிலேட்டடாக இருந்தாலுமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதை நோக்கி நீங்கள் பயணிங்க, இதை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இதில் தான். தேவையில்லாத எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். பக்காவாக ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண பாருங்கள் கைஸ். சரியா? அப்கமிங்கில் இது மாதிரி நிறைய வீடியோஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கொஞ்சம் இன்டர்வல் இருக்கும். அந்த இன்டர்வல் முடிச்சுட்டு சீக்கிரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயும் போல் உங்களுக்கு கூட நான் கனெக்டில் இருப்பேன். எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் ஆல்.